அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. யாரும் சொல்லணும்னு தெரியாம இருக்கு. ஸ்ரீலங்கா காலேஜ் யார் இருக்கிறாங்க? ஸ்ரீலங்கால அம்மா இருக்கிறா. வயசுல லவ் பண்ணின பழைய காலத்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி எதுவும் இருக்குமா? நோ 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 குழப்பறீங்க. ஸ்ரீலங்கால இருந்து வந்தது இல்லாட்டி காம்ப்ளிகேஷன் இருக்கு. கொஸ்டின் வந்து உடுப்பு ஏதாவது விசில தெரிஞ்ச அண்ணாக்கள் ஃபேமிலியில் இருக்கிறார். வணக்கம் அண்ணா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? என் பேர் அனுராகன். ஓகே, எத்தனை வயசு இன்றைக்கு? இன்றைக்கு 31. சரி, உங்களோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. இந்த கிஃப்ட் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா காலேஜ் யார் இருக்கிறாங்க? ஸ்ரீலங்கால அம்மா இருக்கிறா. ஓகே, அம்மா இருக்கிறாங்க. வேறு யார் இல்லாமல் அனுப்பி இருக்கலாம்? அம்மா தவிர அனுப்புறதுக்கு அம்மா தவிர யாருமே இல்லை. சான்ஸ் ஆனால் இல்லை. இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க அப்புறம் ரொம்பவே கவலைப்படுவாங்க, தங்களை கெஸ் பண்ண இல்லைன்னு சொல்லி. குழப்பறீங்க. ஸ்ரீலங்கால இருந்து வந்தது இல்லாட்டி சில வேளை இந்த கிஃப்ட் வெளிநாடுலேருந்து வந்திருக்கலாம், சிலது பிரான்ஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம். சரி, பிரான்ஸ்லேருந்து அனுப்புறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க? இது காம்ப்ளிகேஷன் இருக்கு. கொஸ்டின் வந்து சரி, உங்களுக்காக வந்திருக்கிற கிஃப்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஓகே பாப்போம். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? உடுப்பு ஏதாவது? உடுப்பு ஏதாவது. சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. டிஷர்ட் உடுப்பு தான். சரி, உங்களுக்கு லாக்கோஸ் மார்க்கில் டிஷர்ட் வந்திருக்குது. எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நீங்கள் டிஷர்ட் உடுப்புன்னு சரியா சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அகல் கிஃப்ட் அனுப்பிட்டு சொல்ல வேணான்னு சொல்லி சொன்னவங்களா? அப்படி இல்லை. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? சில உங்களை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பியிருக்கலாமா? நோ 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 நோ. யாரா இருக்கு? சரி, உங்களோட நண்பர்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? நண்பர்கள் அனுப்புறது என்றால் ரொம்ப யோசிக்கிறீங்க. யார சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சொல்றேன்னு தெரியல. ஓகே, சுவிஸ்ல இருந்து. சுவிஸ்ல யார் இருக்காங்க? சுவிஸ்ல தெரிஞ்ச அண்ணாக்கள் ஃபேமிலியில் இருக்கிறார். ஓகே, எல்லாரும் இருக்காங்க. பட் ஸ்பெஷலா யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? எல்லாரும் ஸ்பெஷல் தான். ஓகே, யாருன்னு தெரியல, கெஸ் பண்ண முடியல. சரி, இப்போ பிரான்ஸ்ல இருந்து உங்க நண்பர்கள் சைட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? ஆனா அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. சொல்றது கொஞ்சமே கெஸ் பண்ண இல்ல, கொஞ்சமே யோசிக்காம விட்டுட்டாருன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது அவங்க. அப்புறம் அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. யாரும் சொல்லணும்னு தெரியாம இருக்கு. சொல்லி என்ன சொல்ற, ஆளையால மாத்தி சொல்லி பிரச்சனையை வளர்த்துக்குள்ள வேணான்னு பாக்குற மாதிரி கிடக்கு அப்படியா? சரி, உங்களோட பர்த்டேக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே அனுசன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் கூட வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? இப்ப சில உங்களோட உறவினர்கள் அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லி நிறைய உறவினர் இருப்பாங்கல்ல, அப்படி அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க. ஃபைனலா ஒரு ஆளை சொல்லுங்க, இந்த கிஃப்ட் வர்றேன்னு சொன்னா யார் ஆயிருக்கும்? 100% நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? மேபி அம்மா இல்லாட்டி. ஆமா, அம்மா அங்க இருக்கிறாங்க. அம்மா ஸ்ரீலங்காவில். இந்த கிஃப்ட் வந்து ஸ்ரீலங்காவில வவுனியாவில இருந்து ஒரு லேடிட்ட தான் வந்திருக்குது. அப்படின்னு சொன்னா யாரா இருக்கலாம்? அவனே இருக்க லேடி அம்மா தான். அம்மாவை தவிர ஒரு லேடிட்ட இருந்து வந்தேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? சில வேலை சின்ன வயசுல லவ் பண்ணின பழைய காலத்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி எதுவும் இருக்குமா? சான்ஸ் இல்லை. சரி, வவுனியாவில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், பழைய பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? வவுனியால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? என்னதான் சொன்னாலும் பிரச்சனை வளர்த்துக்கொள்ள வேண்டாம், நீங்களே சொல்லும் கொண்ட மாதிரி நிக்கிற மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் வவுனியாவில் இருக்கிற உங்களுடைய அம்மா ஜிஎஃப்ஆர் தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. சந்தோஷமா? சந்தோஷம். அம்மாக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? அம்மாக்கு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எதிர்பார்க்கல. இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறாங்க. இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய அம்மா ஜிஎஃப்ஆர் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. தேங்க்யூ. மெர்சி.